الشفاعة هب لنا بالقيامة مشفقا وهلنا يا سيدي خير النبي. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ومنهم من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق فمن الناس من يقول ربنا آتنا في الدنيا وما له في الآخرة من خلاق ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أولئك لهم نصيب مما كسبوا والله سريع الحساب. وقال النبي صلى الله عليه وسلم ليس خيركم من ترك دنياه لآخرته وآخرته للدنيا فإنما الدنيا بلاغ إلى الآخرة أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் அல்லாஹ் கபூல் செய்கிறான். ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வின் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வள்ளல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள், அருளாளர்கள், வலிமார்கள், நாதாக்கள், நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வார். கண்ணியமிக்க முஃமினீன்களே, இந்த உலகத்தில் மோமின்களும் சரி மற்றவர்களும் சரி மனிதர்கள் எல்லோரும் வாழ்கிறார்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கை என்ன வித்தியாசம்? அவர்களுக்கும் குடும்பம் இருக்கிறது, நமக்கும் குடும்பம் இருக்கிறது. அவர்களுக்கும் தொழில் இருக்கிறது, நமக்கும் ஏதோ ஒரு தொழில் இருக்கிறது. அவர்களும் திருமணம் செய்து கொள்கிறார்கள், நாமும் திருமணம் செய்து கொள்கிறோம். அவர்களும் மக்களை பெற்றெடுக்கிறார்கள், நாமும் மக்களை பெற்றெடுக்கிறோம். அவர்களும் பொருளாதாரத்தில் ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறார்கள், நாமும் நமக்கு தெரிந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம். வாழ்க்கையிலே அவர்களுக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள், நமக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் என்னவெல்லாம் வாழ்க்கையிலே உலகத்திலே பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அதையும் நாமும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்க்கையிலே என்ன வித்தியாசம்? ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கை, உலகத்தில் மற்றவருடைய வாழ்க்கை, ரெண்டுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்றால் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. முஃமின் அல்லாத மற்றவர்களை பொறுத்தவரையில் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான். நான் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக வந்திருக்கிறேன், எனவே நான் வாழ்கிறேன். உலகத்துல நான் வந்தது வாழத்தான், எனவே நான் நல்லபடியான ஒரு வாழ்க்கை உலகத்தில் வாழ வேண்டும். அது ஒன்று மட்டும்தான். இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூத்து வ நஹ்யா வமா யுஹ்ரிகுனா இல்ல தஹர். எங்களுக்கு ஹயாத், எங்களுக்கு வாழ்க்கைன்னு சொன்னாலே இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான். பிறக்கிறோம், மரணமாகிறோம், குறிப்பிட்ட காலங்கள் வந்தால் போகிறோம். எனவே வாழ்க்கை என்பதே இந்த ஒன்றுதான். எனவே இந்த உலகத்திலே நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், நல்ல பொருளாதாரத்தை உண்டாக்கணும், நல்ல வசதியா வாழணும், எல்லோரும் போற்றத்தக்க விதத்தில் என்றெல்லாம் ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கிறது. மார்க்கம் நம்மை பொறுத்தவரையிலே துன்யாவை வேண்டாம் மார்க்கம் ஒரு காலத்திலையும் சொல்லவே இல்லை. நீங்களும் நல்லபடியாக வாழுங்கள், நல்ல பொருளாதாரத்தை சம்பாதியுங்கள், அதே போல் வாழ்க்கையில என்னென்ன மேம்பாடுகள் உண்டோ எல்லாவற்றையும் நீங்கள் செய்து கொள்ளுங்கள். துறவரம் மேற்கொள்ள வேண்டும், மார்க்கத்தில் இல்லை. லா ரஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துல் துறவரம் என்பதெல்லாம் இல்லை. நீங்கள் துறவரம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சிறந்த துன்யாவை ரப்பிடத்தில் கேளுங்கள். புனிதமான தவாஃபிலே கூட நாம் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் ருக்னு யமானிக்கு மத்தியில் செல்லக்கூடிய அந்த நேரத்தில் ஓதப்படக்கூடிய துஆ,
மலக்குமார்கள் எல்லோரும் நின்று ஆமீன் சொல்லக்கூடிய ஒரு துஆ, குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித்தரப்பட்ட ஜாமி மானியான துஆ. யா அல்லாஹ், இந்த துன்யாவிலும் எங்களுக்கு அழகான வாழ்க்கை தர. ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலே அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், அவர்களுக்கு இந்த துன்யா மாத்திரம்தான். துன்யாவில் எங்களுக்கு உயர்வு, ஆகிரத்தி மின் கலாக், ஆகிரத்தை பற்றி உண்டான எந்த நிலையும் இல்லை. ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையிலே துன்யாவில் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ கைருக்கும் மன் தரக்க துன்யாஹுல் ஆகிரத்தி, ஆகிரத்திற்காக துன்யாவை விட்டவனும் துன்யாவுக்காக ஆகிரத்தை பொருட்படுத்தாதவனும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் அல்ல. ரப்பிடத்தில் கேளுங்கள், நீங்கள் சிறந்த துன்யாவை கேளுங்கள், சிறந்த ஆகிரத்தையும் கேளுங்கள் என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அவர்களுக்கும் நமக்கு மத்தியில் உண்டான வித்தியாசம் என்பது, அவர்களை பொறுத்தவரையிலே இந்த உலகத்தில் நான் வாழ வந்துள்ளேன், உலகத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும், அந்த வாழ்கிறேன், அதுதான். நம்மை பொறுத்தவரையிலே ரெண்டு நோக்கம். ஒன்று, உலகத்தில் சிறந்த வாழ்க்கை நாம் வாழ வேண்டும், அதே நேரத்தில் நம்முடைய மறுமைக்காக வேண்டியுள்ள ஒரு தயாரிப்பிலையும் நம்முடைய இந்த துன்யாவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்துன்யா சிஜுனுல் முஃமின் ஜன்னத்துல் காஃபிர். அல்லாஹுவை நிராகரிப்பவர்களுக்கு, ரப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இந்த உலகம்தான் சொர்க்கம் அவர்களுக்கு. நமக்கு அப்படி அல்ல, ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு வாழ்க்கை. நம்மை பொறுத்தவரையிலே விரும்பியபடி எல்லாம் வாழ முடியும், அவர்கள் விரும்பியபடி எல்லாம் வாழலாம். ஹலால் ஹராம் ஒன்றும் இல்லை, நினைத்தபடி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. தில்க ஹுதூதுல்லாஹ், ஒரு எல்கை இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு வாழ்க்கையிலே சில விதமான வரைமுறைகள் இருக்கிறது. ஒரு மூமின் அதை தாண்டக்கூடாது, தாண்டுபவன் மூமினும் அல்ல. எனவே நமக்கும் அவர்களும் வாழ்கிறார்கள், நாமும் வாழ்கிறோம் என்று சொன்னாலும் கூட உலகத்தினுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு நிலை இருக்கிறது. அவர்கள் உலகத்திலே வாழ்வதற்காக வந்தார்கள், வாழ்கிறார்கள். நாம் உலகத்திலேயும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும், இல்லை என்று மார்க்கம் சொல்லவே இல்லை. ஸல்லல்லாஹு என்னென்ன உலகத்தினுடைய நண்பர்கள் வேண்டும், நண்பர்கள் வேண்டும். உலகத்திலே நல்ல நண்பர்களை கேளுங்கள். ஒரு முஃமினான மனிதன் சொர்க்கத்திலே கூட நல்ல மனிதர்களை வேண்டுவான். சொர்க்கத்திலே கூட, ரப்பே நான் சொர்க்கம் வந்து விட்டேன், ஆனால் என்னுடைய நண்பர்களை இங்கே காணவில்லையே, எனவே என்னுடைய சொர்க்கம் சொர்க்கமாக இருப்பதற்கு எனக்கு நல்ல நண்பர்கள் உலகத்தில் இருந்தார்களே, அவங்கள தேவைன்னு அல்லாஹ்ட்ட கேட்பான், அல்லாஹ் கொடுப்பான் என்று வருகிறார். எனவே நண்பர்கள் வேண்டுமா, நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் வேண்டுமா, நல்லபடியாக சம்பாதியுங்கள். அதிலே மார்க்கம் ஒன்றும் சொல்லவே இல்லை, நல்லபடியாக. இன்னும் சொல்ல போனால் வசதி உள்ளவர்கள் வசதி உள்ள ஒரு நிலையிலே வாழ வேண்டும். ஏழைகளை பொறுத்தவரையிலே, அவங்களை பொறுத்தவரையிலே சபரோடு வாழ வேண்டும், இவர்கள் சுக்கரோடு வாழ வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே மற்றவருடைய வாழ்க்கைக்கும் நமக்கு மத்தியிலே வித்தியாசத்தை சொல்லி காண்பிக்கிறார். நல்ல வேலைகளை தேடுங்கள், நல்ல சம்பாதியுங்கள், அதே போல நல்ல ஆரோக்கியத்தை பேணுங்கள். உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன உயர்வு என்றெல்லாம் உண்டோ அந்த எல்லா உயர்வையும் அப்பிடத்தில் கேளுங்கள். மறுமைக்காக துன்யாவை பற்றிய பொருட்படுத்தாத வாழ்க்கையோ, இதனுடைய சுகத்தை அனுபவிக்காத ஒரு வாழ்க்கை அல்ல. ஹலாலானதை உண்ணுங்கள், அதே நேரத்தில் ஆரோக்கியமானதையும் உண்ணுங்கள். ஹலாலை பேணி ஆரோக்கியத்தை, எல்லா ஹலாலும் ஆரோக்கியமும் அல்ல, எல்லா ஆரோக்கியமான உணவும் ஹலாலும் அல்ல. எனவே ஹலாலையும் வேணுங்கள், ஆரோக்கியத்தையும் கவனியுங்கள். உலகத்தை பொறுத்தவரையில் சிறந்த வாழ்க்கையை ரப்பிடத்தில் கேளுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே நேரத்திலே நிலையான மறுமைக்காக அவன்தான் புத்திசாலி. நிலையான ஒரு மறுமைக்காக வேண்டி யார் தன்னை உலகத்தில் வாழ்கின்ற நேரத்தில் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலி. உலகம் என்பது நிரந்தரம் அல்ல, உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. அப்படி நினைத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். நான் இல்லாட்டா அது இல்லை, நான் இல்லாட்டா இது இல்லை, நான் இல்லாட்டா அது அப்படி ஆயிரும் என்று நினைத்தவர்கள் எல்லாம். இப்படி ஹஸரத் அழகான உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு கிராமங்களிலே மாட்டு வண்டி போய்கிட்டு இருக்கும், அதுக்கு ஒரு கீழே ஒரு நாய் ஓடும். அந்த நாய் நினைக்குமா, இந்த மாட்டு வண்டியையும் அதிலே உள்ள ஒத்த சரக்கையும் நான் தான் சுமக்கிறேன் என்று கீழே ஓடிக்கொண்டு இருக்கும். ஆனா இது நின்னாலும் அது போகும். அது மாதிரி என்ன கொண்டுதான் அது, என்ன கொண்டுதான் இந்த குடும்பம், என்ன கொண்டுதான் அது நினைத்தவர்கள் எல்லாம் போய்விட்டார். அதனாலே உலகம் என்பது நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் என்பது நிரந்தரமான வாழ்க்கை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை. ஆகிரத்து ஹைருன் வஅபுகா, ஆகிரத்து தான் ஹைரானது, அதுதான் நிலையானது என்று அல்லாஹ் சொன்னார்.
அதனாலே துன்யாவை பொறுத்தவரையிலே சிறந்த வாழ்க்கையை ரப்பிடத்தில் கேளுங்கள். ரப்பை மறக்காமல் இந்த துன்யாவிலே சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையானது சாலிஹீன்களோடு சேர்ந்திருக்க வேண்டும். நன்மக்களோடு, அல்லாஹுவை நினைவுபடுத்தக்கூடிய நன்மக்களோடு சேர்ந்திருப்பது இருக்கிறதே சிறந்த துன்யாவோடு சிறந்த ஆகரத்தை நமக்கு நிலைப்படுத்தி தரும் என்று பெருமக்கள் சொல்வார். உலகத்திலே எந்த சுகத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் அந்த சுகம் என்பது ஆகரத்தை மறக்கடிக்காத சுகமாக, ரப்பியை நினைவூட்டக்கூடிய ஒரு சுகமாக ஆகியிருந்தால் அது பாக்கியமான. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே 5 அம்சங்களை பேண வேண்டும். குர்ஆன் சொல்கிறது, ஒரு தனி மனிதன் காரூன் உலகத்தினுடைய வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவன், உலகத்தின் வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவன் காரூன். இன்ன காரூன கான மின் கௌமி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலே உள்ள அந்த காரூன் உலகத்தின் வளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டான். ஆனால் அவனுக்கு அவனுடைய சமூகம் சொன்ன அந்த உபதேசத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார். 5 அம்சங்களை நீங்கள் பேணி வாழுங்கள். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய காரியம். அல்லாஹ் நமக்கும் நல்ல சிந்தனைகளை தந்தருள் புரிவானா, சிறந்த துன்யாவையும் சிறந்த ஆகரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானா. உண்மையானவர்களே, முதலாவது அல்லாஹ் சொன்னான், இந்த சமூகம் சொன்னதை, அந்த உபதேசத்தை அல்லாஹ் நமக்கும் எடுத்து சொல்கிறான். முதலாவது அவங்க சொன்னாங்க, லா தஃப்ரஹ், லா தஃப்ரஹ், இந்த உலக வாழ்க்கையை கொண்டு மாத்திரம் நீ மகிழ்ச்சி அடைந்து விடாது. எனக்கு அது இருக்குது இது இருக்குது போதும். உலக வாழ்க்கையை கொண்டு மாத்திரம் எல்லா விதமான மகிழ்ச்சியையும் நீ பெற்று விடாது. இது மாத்திரம் அல்ல மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிலை. இது மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையினுடைய வளங்கள் எல்லாம் இருந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தார்களா? மகிழ்ச்சியாக இருந்தார்களா? பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார் சாலபா, பொருளாதாரம் கொடுக்கப்பட்டார் சாலபா, என்ன ஆனது? மகிழ்ச்சியாக இருந்தாரா? குர்ஆன் வரலாறை சொல்லி காண்பிச்சு சொன்னார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, நாயகமே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பொருளாதாரத்துல சிரமமா இருக்கிறேன், எனக்கு செல்வங்கள் வந்தால், பொருளாதாரம் வந்தால் நான் அப்படி செய்வேன் நாயகமே, நிறைய சதகா செய்வேன், நிறைய அப்படி செய்வேன். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, சாலபா, அதை தாங்கிக் கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை, அதை தாங்கும் ஆற்றல் உங்களுக்கு இல்லை. நீங்கள் சபர் செய்தால் அது உங்களுக்கு ஹைரானதுன்னு சொன்னாங்க. இல்ல நாயகமே, நான் பொருளாதாரம் வந்தால் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சொன்னான். 2 தடவை 3 தடவை பல கட்டங்கள்ல சொன்ன உடனே ஸல்லல்லாஹு ஹைர், அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை உங்களுக்கு நிரப்பமா தரட்டும்னா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமின்ஹும் மன் ஆஹதல்லாஹ் லைன் ஆத்தானா மின் ஃபضலிஹி லனஸதகன், பொருளாதாரத்தினுடைய வளம் எனக்கு வந்தால் நிறைய நான் சதகா செய்வேன், நகூன மின ஸாலிஹீன், நான் சாலிஹான மனிதர்களிலே என்றும் இருப்பேன் என்று சொன்னான். ஆனால் ஃபலம்மா அத்தாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹ் தன்னுடைய பொருளாதார வளத்தை அவருக்கு திறந்து கொடுத்த பொழுது பகிலு பிஹி, கஞ்சத்தனம் செய்து வாழ்ந்தார், அவர் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணித்து வாழ்ந்தார் என்றெல்லாம் குர்ஆன் சொல்கிறார். வெறும் பொருளாதாரத்தை கொண்டு மாத்திரம் மகிழ்ச்சி அடைவதாக இருந்தால் உலகத்தில் சாலபா அவ்வளவு செல்வம் கொடுக்கப்பட்டார். ஆனால் அது அவருடைய துன்யாவை சிறந்ததாக ஆக்கவும் இல்லை, மறுமை நஷ்டப்பட்டு போய்விட்டது. அதனாலே அல்லாஹ் சொன்னான், லா தஃப்ரஹ், உலகத்தினுடைய செல்வங்கள் இருக்கிறது, அழகு இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது என்ற காரணத்தினால் மாத்திரம் பெருமை அடையாது, மகிழ்ச்சி அடையாது. அல்லாஹு தஆலா உலகத்தில் அப்படி அழகு இருந்தது அபூ லஹபுக்கு. தப்பத் யதா அபீ லஹபின், குர்ஆன் இறங்கும் பொழுதே சபிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டான். உலகத்தில் அவ்வளவு அழகாக இருந்தான், அவ்வளவு அழகானவனாக இருந்தான். வெறும் அழகு மாத்திரம் வாழ்க்கையிலே, அதை கொண்டு மாத்திரம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் வெற்றியும் சந்தோஷமும் என்றால் அபூ லஹப் அல்லவா வெற்றி பெற்று இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அது மாத்திரம் அது மாதிரி உலகத்தில் அதிகாரங்களா? அபூஜஹலுக்கு தலைமைத்தனம் இருந்தது, மக்காவினுடைய தலைமைத்தனம் இருந்தது. ஸல்லல்லாஹு தலைவர் அல்ல, அபூ ஜஹில் மடையர்களின் தந்தை பேரை மாத்தினாங்க. அவன் பேரை என்ன நிறைவேறி தெரியாது, பேரை மாத்திட்டாங்க. ஸல்லல்லாஹு அபூ ஜஹில் மடையர்களின் தந்தை. என்ன ஆனது தலைமைத்தனம்? என்ன ஆனது? எல்லா நிலையிலேயும் எந்த அளவுக்கு பெருமையினுடைய உச்சத்திலும் மகிழ்ச்சியினுடைய உச்சத்திலும் உலகத்துல வாழும் பொழுது பதிரிலே அவன் கொல்லப்பட்டான். அந்த நேரத்துல கூட சொன்னானா, எல்லாரும் தலையும் வைக்கும்போது எத்தனை இருக்கு, எத்தனை கொஞ்சம் உயரமா இருக்கணும், கீழே தள்ளி விட்டுனானா. உண்மையானவர்களே, தலைமைத்தனம் என்ன ஆனது?
உலகத்திலே துன்யா கொடுக்கப்பட்டதினால் மாத்திரம் மற்றவர்களை எல்லாம் ஏளனமாக நினைத்து மகிழ்ச்சியை நீங்கள் கொண்டாடாதீர்கள். 1928 வருஷத்திலே அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தால் காலின் கூல் என்பவர். இந்த காலின் கூல் என்பவர் அவர் ஒரு அறிவிப்பு செய்தார். 29வது அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி. அவர் ஒரு அறிவிப்பு செய்தார், இனிமேல் ஏழைகளே இல்லாத நாடு இந்த அமெரிக்கா, உலகத்திற்கு நாம் பிரகடனம் செய்கிறோம். பெருமையா சொன்னார், மகிழ்ச்சியா சொன்னார். ஏழைகளே இல்லை, எங்கள் நாட்டில ஏழைகளை இல்லாத நாடு என்று 1928 29வது ஜனாதிபதி அறிவிப்பு செய்கிறார். 29 ஒரு புழுதி புயல் ஏற்பட்டது. இப்படி அப்படி புழுதி புயல் அல்ல. அந்த புழுதி புயல் ஏற்பட்டு 1 கோடி ஏக்கர் நிலங்கள் நாசமாகிவிட்டது. மக்கள் வாழக்கூடிய 1 கோடி ஏக்கர் நிலம். அதற்கு பிறகு அதை சரி செய்வதற்கு 3 வருடங்களுக்கு மேலானது. மக்கள் வீடுகளை இழந்து தகர கூடாரங்களை போட்டு அமர்ந்திருந்தார்கள். இந்த தகர கூடாரங்களுக்கு பூரா அமெரிக்க ஜனாதிபதி பேரை வச்சாங்களாம். இந்த தகர கூடாரங்கள் அமைந்துள்ள எல்லா பகுதிக்கும் இந்த பகுதிக்கு வைக்க வேண்டிய பேர் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி பேர் தான் வச்சாங்களாம். ஏழைகள் இல்லாத நாடு என்று அந்த நேரத்தில் அவர் பெருமிதம் பொங்க, ஆனந்தம் பொங்க இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்ததற்காக சுக்குரு செய்யணும், வேணான்னு சொல்லல. அழகை கொடுத்தானா, பொருளாதாரத்தை கொடுத்தானா, வசதி வாய்ப்புகளை கொடுத்தானா சுக்குரு செய்யுங்கள். ஆனால் துன்யாவை கொண்டு மாத்திரம் நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். அல்லாஹ் முதலாவது சொன்ன கட்டளை முஃமின்களுக்கு காரின் வழியாக அந்த சமூகம் சொன்ன கட்டளை அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது. 2வது அல்லாஹ் தஆலா சொன்ன கட்டளை குர்ஆன் ஷரீஃபில் வருகிறது, நீங்கள் துன்யாவினுடைய நினைவாடு கொடுக்கப்பட்டவர்கள். வபத்தகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு தாரல் ஆகிரா. அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை கொண்டு ஆகிரத்துக்கு ஏதாவது பயன்படுத்த முடியும் பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை கொண்டு என்னுடைய ஆகிரத்தை மேன்மையாக்குவதற்கு நேரமா, அதை கொண்டு ஆகிரத்தை சிறப்பாக்குவதற்கு அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்தினீர்கள்? ஆகிரத்தை சிறப்பாக்குவதற்கு இந்த மறுமைக்காக நான் என்ன உட்படுத்தி வைத்திருக்கிறேன் யோசியுங்கள். நேரமா, அந்த நேரத்தை நான் ஒழுங்கா கழித்தேனா? அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆகிரா வ யர்ஜு ரஹ்மத ரப்பி. இரவு நேரத்தில் எழுந்திருத்து நான் என்னுடைய மறுமைக்காக என்ன செய்தேன் சிந்தியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தான் புத்திசாலிகள் என்று சொல்கிறான். அவர்கள் தான் புத்திசாலிகள். மன் ஜாரல் ஹுமூம ஹம்மம் வாஹிதன் ஹம்ம ஆகிரத்திஹி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துன்யா. யாருக்கெல்லாம் ஒரு கவலை தான் நிகழ்த்திருக்கிறது, என்னுடைய ஆகிரத் என்ன ஆகுமோ, என்னுடைய மறுமை என்ன ஆகுமோ, என்னுடைய முடிவு என்ன ஆகுமோ. இமாம் ஹஸார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னதை போல ஒரு மனிதனுடைய மரணத்தை நினைத்து நீ அழுகிறாய், அழுக வேண்டியது அவன் மரணத்தை நினைச்சல்ல, ஒண்ணு நினைச்சுக்குவான். அவன் நல்லபடியா போயிட்டார், அவர் சலாமத் ஆயிட்டார் துன்யா விட்டு ஏதோ ஒரு வகையில். இனிமேல் நீ அழுக வேண்டியது உன்னை நினைத்து. இவருடைய கடைசி நேரம் எப்படி இருக்கும்? ஈமானோடு இருக்குமா? நல்ல நிலையில இருக்குமா? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு இருக்குமா? கலிமத்து தௌஹீதோடு இருக்குமா? மலக்குமார்களின் சோமனத்தோடு இருக்குமா? சோனத்தினுடைய காட்சிகளை கண்டு நான் ரப்பே உன்னை சந்திக்க வேண்டும் என்று சஹாபிகள் ஆசைப்பட்டார்களே, அதுவோடு ஒரு வாழ்க்கை இருக்குமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஜனாஸா தூக்கி செல்லப்பட்ட பொழுது சத்தம் கேட்டது எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. சாந்தம் பெற்ற ஆத்மாவே, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலையிலே ரப்பிடத்தில் நீ மீண்டு செல் என்று சத்தம் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஹுஸ்னுல் காத்திமாவோடு நல்ல முடிவோடு என்னுடைய நிலை அமையுமா? இதை யோசியுங்கள். அல்லாஹ் சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு வழங்கப்பட்ட துன்யாவிலிருந்து என்னுடைய ஆகிரத்திற்காக நான் எதை செய்தேன் அதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். வழங்கப்பட்டதிலிருந்து துன்யாவில் மற்றவர்களுடைய வாழ்க்கையை போலுள்ள வாழ்க்கை அல்ல உங்களுடைய வாழ்க்கை. மறுமைக்காக வேண்டியுள்ள ஒரு சிந்தனையும், அதற்காக வேண்டியுள்ள ஒரு தயாரிப்பும், அதற்காக வேண்டியுள்ள ஒரு தேடுதலும், அதற்காக வேண்டியுள்ள ஒரு முன் ஏற்பாடும். திருமக்கள் எப்படியெல்லாம் செய்தாங்க, ஸல்லல்லாஹு எப்படியெல்லாம் வழி சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு தடவை சொன்னாங்க, உங்களில் யாருக்காவது ஏதாவது ஒரு அமலையாவது யாருக்கும் தெரியாமல் வைத்துக் கொள்வதற்கு, உங்களை யாருக்காவது முடிச்சுன்னா ஏதாவது ஒரு அமலை யாருக்கு வெளியிலே தெரியாமல், அது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்படி வைக்க முடிஞ்ச அந்த அமல் ஏதாவது வச்சுக்கங்க.
ஏதாவது வச்சுக்க. எல்லாத்தையும் முகஸ்துதி ஆக்கிறாதீங்க, எல்லாத்தையும் வெளிப்படையாவே செய்து முடிச்சிடாதீங்க. ஒரு அமல் அது எனக்கும் என் ரப்புக்கு மாத்திரம் தான் தெரியும். அப்படி ஏதாவது ஒரு அமலை வைக்க முடிஞ்சா வச்சுக்கங்கன்னு சொன்னா அதனுடைய பயன்பாடு, அது கிடைக்கக்கூடிய சன்மானம் கொஞ்ச நஞ்சம் அல்ல உண்மையானவர்களே. அதனாலே கிடைத்த இந்த துன்யாவில் இருந்து என்னுடைய மறுமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நான் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னான், முதலாவது துன்யா கிடைச்சதுனால மாத்திரம் உச்சகட்டமான மகிழ்ச்சியிலே நீ ஆகிவிடாது. இரண்டாவது, கொடுக்கப்பட்ட உங்களுக்கு வளங்கள் எதுவாக இருக்கட்டும். அல்லாஹ் யாருக்கும் ஒண்ணுமே கொடுக்காம துன்யால அப்படிலாம் அனுப்புறது இல்லை. சில பேருக்கு அழகை கொடுக்கிறான், சில பேருக்கு ஆற்றலை கொடுக்கிறான், சில பேருக்கு நல்ல தொழிலை கொடுக்கிறான், சில பேருக்கு பேச்சை கொடுக்கிறான், சில பேருக்கு அவர்களுக்கு யுக்தியினுடைய தன்மை. ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஏதோ ஒண்ணு கொடுத்த அந்த தன்மையை இந்த தீனுக்காக பயன்படுத்துங்க. இந்த தீனுக்காக, ஆகிரத்திற்காக, என்னுடைய மறுமையின் சிறப்பிற்காக பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ். ஆனா அதே நேரத்துல வலா தன்ஸ நஸீபக மின துன்யா அல்லாஹ் சொன்ன. அதனால துன்யா மறந்துடாதீங்க. உங்களுக்கு துன்யாவில ஒரு வாழ்க்கை வேண்டும். சிறந்த துன்யாவை இறப்படத்தில் கேளுங்கள், சிறந்த துன்யாவையும் நீங்கள் கேளுங்கள், அதை நீங்க மறந்துடாதீங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய தீனும் நம்முடைய துன்யாவும் எப்படி இருக்குது? ஒரு நல்ல வீடா, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. அழகான வாகனமா, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி. ஒரு நல்ல தொழில் அமைஞ்சிருச்சா, ஹாதா மின் ஃபதுலி. சரிதான், அல்லாஹ்வுடைய ரப்புகள் சரிதான், அல்லாஹ் எனக்கு தந்த அருள் சரிதான். ஆனா அந்த ஆயத்தை எழுதி போட்டிருக்கிறீங்க. இங்க ஒரு வாசகத்தை கட் பண்ணியாச்சு, இங்க ஒரு வாசகத்தை கட் பண்ணியாச்சு. ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு வாசகம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்திலே 1500 கிலோமீட்டர் தள்ளி உள்ள சன்னாவுடைய தேசத்திலிருந்து அங்கே கண்மூடி ஒளிப்பதற்கு முன்னால் ஒரு மாளிகை முன்னால் கொண்டு வர முடியும். பில்கிஸ் மகாராணியினுடைய சிம்மாசனம் கொண்டு வர வேண்டும். யாருக்கால் முடியுமா? கொண்டு வந்து வைக்கப்பட்டது. ஆச்சரியப்பட்டார். எவ்வளவு பெரிய ஆற்றல், எப்படி முடியும்? என் ரப்பு எனக்கு தந்த அருள். ஃபலம்மா ரஆஹு முஸ்தகிர்ரன் இன்தஹு. எப்பொழுது அந்த முன்னால் சிம்மாசனம் வந்ததோ, ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது என் ரப்பு எனக்கு தந்த அருள். முடிக்கல்ல, லி யப்லுவனி, எதுக்கு தந்திருக்கிறான்? என்னை சோதிப்பதற்கு. அஷ்குராம் அக்ஃபுர், நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று சோதிப்பது. நமக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லை, நமக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லை. அல்லாஹ் தந்தான் ஃபதுல். அதுபோது 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 நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று ரப்பு என்னை சோதிப்பதற்காக தந்த அருள் என்றல்லவா சேர்த்து எழுத வேண்டும். இங்கேயும் கட் பண்ணியாச்சு, இங்கேயும் கட் பண்ணியாச்சு. ஹாதாம் மின் ஃபதுலி ரப்பி போதும். இதுதான் நம்முடைய தீன். நம்முடைய தீன்கிறது இந்த அளவுக்கு தான் இருக்குது. அசல்ல எழுத வேண்டியது ஹாதாம் மின் ஃபதுலி ரப்பி லியப்லுவனி அஷ்குரு அம் அக்ஃபுர். நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று என்னை சோதிப்பதற்காக என் ரப்பு தந்த அருள். உலகத்தில் எத்தனையோ பேர் வசதி இல்லாமல் ஏழைகளாக வாழ்கிறார், கையேந்தி வாழ்கிறார்கள். என் ரப்பு என்னை கையேந்த செய்யவில்லை. உலகத்தில் ஒரு சின்ன வாகனம் கூட இல்லாமல் வாழ்கிறார்கள், சொந்த வீடு இல்லாமல் வாழ்கிறார்கள். என் ரப்பு தந்த அருள் தான். ஆனால் நான் நன்றி உள்ளவன், நான் நன்றி உள்ளவன் என்பது காட்டுவதற்காக வேண்டிதான் அந்த வாசகமே தவிர அருமையானவர்களை. எனவே அல்லாஹ் சொன்ன, அவங்க துன்யாவை மறந்துடாதீங்க, துன்யாவை நல்லபடியா வாழும். மூணாவது சொன்ன, முதல்ல துன்யா கொடுக்கப்பட்டதனால் மாத்திரம் மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். கொடுக்கப்பட்ட இந்த துன்யாவிலிருந்து ஆகிரத்திற்காக தேடிக்கொள்ளுங்கள். மூன்றாவது, துன்யா அதனால் ஆகிரத்து தேடணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு துறவரமான வாழ்க்கை, எந்த விதமான வசதி இல்லாத சாப்பிடும் அப்படி இல்லை. நல்ல வாகனங்கள் இருக்குதா, நல்லபடியா பயன்படுத்துங்க. என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அது நல்லபடி. நல்ல ஆடை அணியலாமா, நல்ல ஆடை அணியுங்க. அல்லாஹ் தந்த நிஅமத்தின் வெளிப்பாட்டை உங்களிலே வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான், வெளிப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். அதனால நீங்க ஆகிரத்திற்காக வேண்டி துன்யா விட்டுறாதீங்க. ஸல்லல்லாஹு சமூகத்துல 3 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வருது இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத் எப்படி இருக்குன்னு ஆயிஷா நாயிட்ட கேட்டாங்க. ஆயிஷா நாய் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு நோன்பு வைப்பாங்க விடுவாங்க. அப்படியா? நம்ம அப்படிலாம் இருக்க முடியுமா? நான் இனிமேல் என்னுடைய ஹயாத்திலேயே நோம்பை விட மாட்டேன். காலம் பூரா நான் நான் நோன்பு வைப்பேன். இனிமேல் ராத்திரி தூங்கவே மாட்டேன். சத்தியம் பண்ணாங்க ஒரு ஆட்கள். சொன்னாங்க, அது அல்ல, இன்னி அஹ்ஷாக்கும் பில்லாஹி வ அத்காக்கும் லில்லாஹ். உங்களை எல்லோரிலும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவன் நான், இறையச்சம் உள்ளவன் நான். ஆனால் நான் நோன்பு வைக்கிறேன், சில காலம் நோன்பை விடுகிறேன். இரவிலே நான் அறுக்கும், கொஞ்சம் தூங்குறேன், எழுந்திருச்சு தொழுகிறேன்.
அது மாதிரி மனமுடித்துக் கொள்கிறேன். உலகத்தையும் சிறப்பா அனுபவிக்க வேண்டும், அதை விட்டுட்டு ஆகிறதுங்கிறது அல்லங்கிறத உணர்த்தி காமிச்சார். அதனால அல்லாஹ் மூணாவதா சொன்னா உடைய துன்யாவை மறந்துடாதீங்க. துன்யா. நாலாவது அல்லாஹ் சொன்னா வஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலை. அல்லாஹ் உங்களுக்கு செய்த உபகாரத்திற்காக நீங்களும் பிறருக்கு உபகாரம் செய்யுங்க. அல்லாஹ் பார்வையை கொடுத்திருக்கிறான். துன்யான் எத்தனை பேர் பார்வை இல்லாம ஆக்கியிருக்கிறான். உலகத்தில் அதை பாருங்கள். ரப்பு செய்த உபகாரத்தை நினைத்து உலகத்தில் நீங்கள் உபகாரிகளாக வாடுங்கள். அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலை. விரிவா சொல்ல நேரம் ஆயிடுச்சு. கடைசி அல்லாஹ் முடிக்கிறான். வலா தப்கி ஃபஸாத ஃபில் அர்த். பூமியில எந்த குழப்பத்திற்கும் நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். உலகத்துல எந்த விதமான குழப்பத்திற்கும், ஒரு குழப்பத்திற்கு காரணமாய் ஒன்ன உண்டாக்கி வச்சுட்டு போயிடுவாரு. பின்னால வர்றவங்க லட்சியமா எல்லாருடைய பாவம் சேர்த்து இவருக்கு வரும். ஜமாத்தினுடைய கட்டமைப்பு போயிடுச்சு, ஊருடைய கட்டமைப்பு போயிடுச்சு. ஊர் கூடி பேசி ஒரு விஷயத்த முடிவெடுப்பாங்க. ஊர்ல போனா இந்த காரியத்துக்கு தீர்வு கிடைக்கும். ஊர்லாம் விட்டுடுச்சு. கோர்ட்டுக்கு போங்க, ஸ்டேஷனுக்கு போங்க, இப்படி கவலைப்படுகிறார்கள். ஊர் கட்டமைப்பு கெட்டு போய்விட்டது. கெடுத்தவர்களை நீங்கள் தானே. எல்லாத்தையும் கெடுத்தது இப்ப அப்படி ஆயிடுச்சு. குழப்பத்தை உண்டாக்கி வைத்து விட்டு நீங்கள் அந்த குழப்பத்திற்கு காரணமா இருக்காதீர்கள். உலகத்துல எந்த குழப்பத்திற்கும் எந்த விதமான கெடுதலுக்கும் நீங்கள் காரணமாகி விடாதீர்கள். ஏனென்றால் அதனுடைய விளைவு வந்துகிட்டே இருக்கும். அந்த பாவம் உங்களை விடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். அதனால அல்லாஹ் முடிக்கிறான். வலா தப்கி ஃபஸாத ஃபில் அர்த். பூமியிலே எந்த விதமான குழப்பத்திற்கும் காரணமாகி விடாது. அருமையான பெருமக்களே, மார்க்கத்தை பொறுத்தவரையிலே சிறந்த தீனும் நமக்கு வேண்டும், சிறந்த துன்யாவும் வேண்டும், சிறந்த ஆகிரத்தும் வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத். அழகான துஆவை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். எனவே எல்லோரும் உள்ள ஒரு வாழ்க்கை அல்ல, நாமும் சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் துன்யாவில். அதே நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மறுமை. நான் மறுமைக்காக என்னத்தை, இது நிலையானது அல்ல, இது நம்மை விட்டு போய்விடும் என்ற ஒரு சிந்தனையோடு மறுமைக்காக நம்மை தயார்படுத்தணும் என்று சொன்னால் அவன் புத்திசாலி. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. சிறந்த துன்யாவையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. எல்லா விதமான சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நோய் நொடிகளை விட்டும் பாப்பானா, வறுமையை விட்டும் பாதுகாப்பானா. அல்லாஹ் தஆலா வளமான வாழ்வையும் துன்யாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.